அரசாங்கம் சார்ந்த ஒரு பணிகள் உங்களுக்கு நடக்கணும்னா கண்டிப்பா லஞ்சம் கொடுத்தாதான் நடக்கும் அப்படின்ற நிலைமையில இருக்குது. பணம் இருக்கக்கூடிய ஒரு 2 நிமிஷத்துல பண்ணக்கூடிய வேலையை 1 வருஷ கணக்கு 2 வருஷ கணக்குல வந்து வெயிட் பண்ணி பொதுமக்கள் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் எதனால ஏற்படுது? ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கமும், ஊழல் இல்லாத ஒரு அரசாங்க சக்கரமும், அரசாங்க இயந்திரமும், அரசாங்க அதிகாரிகளும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஊழல் இல்லாத அரசியல்வாதிகள் பொறுப்பில் இருக்க வேண்டும். ஊழல் இல்லாத அரசியல்வாதிகள் மக்கள் தலைவராக உருவெடுக்க வேண்டும். இல்ல பழைய வடிக்கு வந்து ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகளை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மக்களுக்கான பணிகள் இங்க நடக்காது. கார்பரேட்டுக்கான பணிகள் மட்டும்தான் நடக்கும். அதிமுகவும் திமுகவும் வெவ்வேறு துருவங்களா இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க. ஆனா கார்பரேட் அப்படின்னு வரும்போது 2 பேரும் வந்து கார்பரேட் ஃபேவரா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களை குறை சொல்லுவாங்க, அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்களை குறை சொல்லுவாங்க. இப்படி மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளேயே வந்து குறை சொல்லிக்கிட்டு அவங்களே தான் அதிகாரத்துக்கு வருவாங்களே வெளிய, அவங்களே தான் கார்பரேட்டுக்கான அரசாங்கமா இருப்பாங்களே வெளிய, புதுசா எவனாவது மக்களுக்காக பணி செய்யலான்னு வராங்க பாருங்க. எங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர்களை போல யாராவது நம்ம சம்பாரிச்சது போது நமக்கு கொடுத்த மக்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்க வர்றோம் அப்படின்னு நினைச்சா மன உளைச்சலை கொடுத்து அவங்கள பின்பற்ற உடைச்சு அவங்களை அரசியல் விட்டு துரத்துறதுக்கான வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்க.